எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 7ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இதுக்கான போர்ஷனாக நம்ம 8ஓட ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை வந்து கொடுத்துருப்போம். 8 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாண்டர்ட் வந்து 8. ஓகேங்களா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எதையுமே 8th 9th 10th வந்து எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. அதுலயும் முக்கியமா 8th நிறைய கொஸ்டின் கேட்குற ஒரு பல்கான ஏரியானா 8th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? உங்களுக்கு கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டிங் வேர்ட்ஸ், சிலபிஃபிகேஷன் இது எல்லாமே வந்துட்டு இதுல 8th ஸ்டாண்டர்ட்ல வந்துடும். எல்லாத்துல இருந்தும் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ரைட்டா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். Writing is easy. All you have to do is cross out the wrong words. இது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மார்க் ட்வைன் சொன்னது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஹாபி அப்படிங்கிற ப்ரோஸ்லயே வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்துட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபட் சொன்னதும் ஒரு கொட்டேஷன் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் பர்டிகுலரா இந்த கொட்டேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எஸ் எஸ். ஸோ ஷேட்டர்ட் இதுவும் வந்துட்டு ரிப்பீட்டடான கொஸ்டின். சூஸ் த ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷேட்டர்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளாசரியில இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஷேட்டர்ட் வந்து க்ளாசரியில இருந்து எடுத்திருப்பாங்க. ஷேட்டர்டோட மீனிங் வந்து பிரேக், டேமேஜ், டெஸ்ட்ராய்டு. இது எல்லாமே இதோட மீனிங். பர்ஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ராங். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட். எஸ். நெக்ஸ்ட், இதுவும் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுவும் சிங்குலர் ப்ளூரல்ல ஃபங்கஸ் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபங்கஸ், ஷீப் இதெல்லாம் வந்துட்டு நிறைய, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. எஸ். ஓகே. ஸோ ஃபங்கஸ் யூஎஸ்ல முடிஞ்சுன்னா யூஎஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஐ போடுறோம். ஸோ தட் இஸ் த ரூல். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஸோ ஜெரண்ட் பிளஸ் நவுன் இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டோட ஃபார்மேஷன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஜெரண்ட்னா நீங்க ஒண்ணுமே இல்ல, ஐஎன்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வாஷிங் பவுடர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 3 கொஸ்டின்ஸ் கூட காம்பவுண்ட் வேர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நாட்டோ அண்ட் அகைன் இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்டட் மேடம். ரெஸ்பெக்டட் மேடம்ங்கிறது ஒரு லெட்டர் ரைட்டிங்ல என்ன பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ லெட்டர் ரைட்டிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ரெஸ்பெக்டட் மேடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ சாலிடேஷன் இந்த இடத்துல எழுதுவோம் இல்லையா? ரெஸ்பெக்டட் மேடம், ரெஸ்பெக்டட் சார், இது வந்துட்டு சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது யுவர் சின்சியர்லி, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிலாம் போடுவோம் இல்லையா? ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பர்சனல் லெட்டருக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இதுல ஃபாலோவிங்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் பார்ட் அப்படிங்கிறது வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிப்போம் இல்லையா? ஸோ தட் இஸ் க்ளோசிங் பார்ட். ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர், அதுதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புக்ல வந்துட்டு பேஜ் நம்பர் 88 ஐ திங்க் என் கையில இருக்க புக்ல. ஸோ உங்க புக்ல பிடிஎஃபா வச்சிருக்கீங்களா, புக்கா வச்சிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், லெட்டர் வந்துட்டு எப்படி இருக்கணும், என்னென்ன பார்ட், என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதுல இருந்து 4-5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் அகைன் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு லெட்டர் ரைட்டிங்ல என்ன, ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர். கவர் மேல இருக்க ரிசீவர்ட் அட்ரஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம்? சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். Dash is the word that express sudden feeling and emotion. So sudden ஆன feeling and emotion என்ன, இந்த சவுண்ட் ஹுரே இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இட் கேன் பி either happy or sad, எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த சடன் ஃபீலிங், அந்த எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அண்ட் அகைன் இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது கேட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எது இம்பார்ட்டன்ட்டோ அப்படிதான் வந்துட்டு தேடி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 30 கொஸ்டின்ஸ் தானே நமக்கு டெஸ்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. 8th வந்து அவ்வளோ வாஸ்டான ஏரியா. கம்பல்சரி நீங்க 8th பேஜ் பை பேஜ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ ஒரு இடத்தையோ சொல்றது. ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படிங்கன்னா கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் நவுன் கோல்டு,
abstract noun we can only feel it, we can't touch or we can't see. ஓகேங்களா, நம்மளால பார்க்கவோ தொடவோ முடியாது, we can only feel it. அதுதான் வந்து abstract noun னு சொல்லுவோம். So the answer is C D A B. ஓகேங்களா, so C D A B option C, sorry, C D A B option C தான் வந்துட்டு answer. ஓகேங்களா, yes. So my shirt is green. இதுல which of the pronoun is used in the above sentence? So my shirt அப்படினு கொடுத்திருக்காங்க. myங்கிறது possessive adjective. ஓகேங்களா, so possessive adjective. உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, pronoun கீழ கொடுத்திருப்பாங்க. subject pronoun என்ன, object pronoun என்ன, possessive adjective என்ன, possessive pronoun என்னன்னு சொல்லிட்டு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய क्वेश्चंस அதுல இருந்து கேட்டிருக்காங்க. match the following. ஒரு சைடு வந்து I, me, my, mine ன்னு கொடுத்துட்டு இன்னொரு சைடு subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun வந்து match the following மாதிரி கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பா. ஓகேங்களா, so here my shirt is green. myங்கிறது வந்து possessive adjective. ஓகேங்களா, so இதே சென்டென்ஸ் வந்து green shirt is mine அப்படின்னு வந்திருந்ததுன்னா அந்த mine அப்படிங்கிறது வந்து possessive pronoun போயிருக்கும். ஓகேங்களா, yes, so option C தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் I ran swiftly. So இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடான क्वेश्चन. ஓகேங்களா, so நான் வேகமா ஓடுனேன். ஓகேங்களா, so ranங்கிறது என்ன verb அப்படினு கேட்டிருக்காங்க. that is intransitive verb. Intransitive verbs or verbs that expresses action without an object. ஓகேங்களா, so நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லாம, ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் இல்லாம நமக்கு இங்க வரது என்ன, adverb. ஓகேங்களா, so இது வந்துட்டு என்ன, verb வந்துட்டு describe பண்ணுது, இங்க வருது adverb. so ஆப்ஜெக்டோட வந்துச்சுன்னா that is transitive verb, ஆப்ஜெக்ட் இல்லாம வந்துச்சுன்னா that is intransitive verb. ஓகேங்களா, so I threw the ball அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாருங்க, I subject, threw verb, the ball object. so ballோட ஆப்ஜெக்டோட வரதுனால இந்த verb transitive verb. ஓகேங்களா, so the answer of this question is option C. so choose the correct answer. so இதுவும் repeated, அதுவும் இந்த first statement இருக்கு இல்லையா, I cannot cope up with this pressure, அவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, so cope up, choose the correct sentence கேட்டிருக்காங்க. cope up வராது, cope with தான் வரும். ஓகேங்களா, so வந்துட்டு copeங்கிறது is to manage. ஓகேங்களா, so இதை ஃபாலோ பண்ணி வர preposition வந்துட்டு with தான் வரும். ஓகேங்களா, up வராது. so answer I cannot cope with this pressure. I have gray hairs. ஓகேங்களா, so இது வந்து பாத்தீங்கன்னா uncountable noun, இதுக்கு வந்து plural form கிடையாது. ஓகேங்களா, so he has gray hair the writer. இதுவும் வந்து ரிப்பீட்டட் ஆன அது இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா பாத்துக்கோங்க, அவ்வளவு வாட்டி கேட்டிருக்காங்க. what is the time in your watch கேட்டிருக்காங்க, what is the time by your watch தான் வரும். ஓகேங்களா, இதுவும் தப்பு. so I know how to cook, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ராங்கும் கிடையாது. so choose the correct sentence, option D தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் இதுவும் ரிப்பீட்டட் क्वेश्चन. அப்ஜார் அப்படின்னா என்ன? so இது வந்து my hobby அப்படிங்கிற போயம்ல இருந்து கேட்டிருப்பாங்க. டோர் அஜார் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். அஜார் அப்படிங்கறோட மீனிங் வந்து slightly open. உங்களுக்கு glossary பார்ட்லயே இது வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, yes. so dash or two or more words which have the same sound. so rhyming words. ஓகேங்களா, rhyming words. இதே வந்துட்டு dash is a specific pattern. ஓகேங்களா, pattern used in poem which determines which lines rhyme in the poem அப்படின்னா இது வந்து rhyme schemeல வந்து. ஓகேங்களா, words கேட்டிருக்காங்க, that is rhyming words. so இதுவும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. bread bakery, brick clean. so bread எங்க பண்ணுவோம், பேக்கரியில பண்ணுவோம். brick clean. ஓகேங்களா, so அது வந்துட்டு செங்கர் சூளை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். bifurcates. so இது வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதோட மீனிங் வந்து divided into two parts. இதுல நான் ஏன் எல்லாமே ரிப்பீட்டட்ங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே கேட்ட क्वेश्चंस தான். ஓகேங்களா, so எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா क्वेश्चंसையும் வந்துட்டு பாத்துக்கோங்க. and again இதுவும் கேட்டிருக்காங்க, ஒரு 2-3 क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. work hard less, you dash fail, should fail. ஓகேங்களா, so வந்துட்டு உங்களுக்கு வந்து இது லாங்குவேஜ் செக் பாயிண்ட்லயே கொடுத்திருப்பாங்க. work hard less, you should fail. next one among the following is not the process of hints development. so hints developmentல இதுல ஏதோ ஒன்னு வந்து இது கிடையாது, அதோட process கிடையாது அப்படினா என்ன? so read the hints twice or thrice carefully. correct. understand the passage well. correct. strike out the unwanted words. so hints developmentல நம்ம unwanted words strike out பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இது வந்து தப்பு. so give the suitable title writer. so இதுல வந்துட்டு not the process of a hints development கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். ஓகேங்களா, so correct syllabification, inferiority. உங்களுக்கு வந்து syllabificationங்கிறது வந்துட்டு இந்த 8th கொடுத்திருக்க syllabification தான் அந்த
நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா, கம்பல்சரி வந்துட்டு இது எல்லா வேர்ட்ஸுமே நீங்க ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அவ்வளோ வாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிலபிஃபிகேஷன் இந்த வேர்டுக்கு எதுக்கு இன்ஃபீரியாரிட்டி. இன்ஃபீரியாரிட்டிக்கு என்ன சிலபிஃபிகேஷன் வரும்? இன்ஃபீரியாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாலிசிலபிள் இன்ஃபீரியாரிட்டி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எஸ். Next, which of the following is a disyllabic word? Benefit. Disyllabic word na ரெண்டு syllable இருக்க word எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா, so the answer is program. இது வந்து repeated ஆன question. program. ஓகேங்களா, so benefit எப்படி பிரியும்? benefit. ஓகேங்களா, intention எப்படி பிரியும்? intention. And again rhythm repeated கேட்டிருக்க monosyllabic word. ஓகேங்களா, சோ இந்த rhythm monosyllabic wordல rhythm வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராமும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். personification is dash giving human attributes to non-human objects. ஹியூமனோட குவாலிட்டியா attributes non-human objectsக்கு சொல்றது தான் வந்துட்டு personification. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அது வந்து ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन. when instinct works was adapted from Black Beauty ல இருந்து தான் வந்துட்டு when instinct works வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, so correct synonym outskirts ஓட synonym கேட்டிருக்காங்க border. repeated question. இதெல்லாமே உங்களுக்கு glossary-ல இருக்கும். astounded means greatly surprised or shocked. ஓகேங்களா, yes, option B தான் வந்துட்டு answer. so choose the correct sentence. Jim and me are going to beach. Jim and I am going to beach. I and Jim is going to beach. Jim and I are going to beach. So இங்க இதுதான் வந்து right answer. ஓகேங்களா, so ஒரு third person first person வரப்போ first third person தான் யூஸ் பண்ணும், அடுத்து வர subject first person யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, so இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா Jim and I தான் கரெக்ட். ஓகேங்களா, I and Jim தப்பு. and again இங்க ஏன் me தப்புனா மீங்கிறது ஆப்ஜெக்ட், ஐ தான் சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரப்ப நம்ம மீ யூஸ் பண்ணக்கூடாது, ஐ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ ஏவும் சியும் தப்பு. அண்ட் அகைன் பி ஏன் தப்புனா இங்க ஆம் போட்டிருக்காங்க, ஐக்கு பக்கத்தால நம்ம ஆம் வரும் அப்படின்னு போடக்கூடாது. சோ இங்க ஜிம் ஐ இது ரெண்டு சப்ஜெக்ட் அண்டால கனெக்ட் ஆயிருக்கு. சோ சப்ஜெக்ட் இங்க ப்ளூரல் ஆயிடுது. ஓகேங்களா, சோ ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு நம்ம ஆர் யூஸ் பண்றோம். ஜிம் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு பீச் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேங்களா, எஸ். ஹேவிங் a friend is like planting a tree. இது வந்து repeated ஆன question. like வந்திருக்கு. so figure of speech simile. A dash is a figure of speech in which two unlike things are compared using the words like or as ஓட compare பண்றோம் ரெண்டு unlike things. ஓகேங்களா, that is simile. which of the given options is the metaphor? இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அத கீழே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்க பாத்துக்கணும், கண்டிப்பா பாத்துக்கணும். ஓகேங்களா, so life is like a chocolate simile. Raj is like his twin brother simile. his words are pearl of wisdom. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு metaphor. அவனோட வார்த்தைகள் வந்து it's a pearl of wisdom. ஓகேங்களா, the bus is slow as night. இதுவும் வந்து simile. ஓகேங்களா, so option C தான் வந்துட்டு ஆன்சர். இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு லைன் my father, இது வந்து ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन. இந்த क्वेश्चन பேப்பர்ல எடுக்கல, அதனால இதை நான் கொடுக்குறேன். my father was boiling mad. ஓகேங்களா, it implies that he was too angry. was boiling mad. இது வந்து என்ன metaphor. ஓகேங்களா, so இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் dash, இதுவும் ரிப்பீட்டட் क्वेश्चन. உங்களுக்கு do you know பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. invented over 1700 words 700 of our common words by changing nouns into verbs. so கிட்டத்தட்ட 1700 வார்த்தைகள் காமன் வேர்ட்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணவர். எப்படி அப்படின்னா நவுன வேர்பா மாத்தி வேர்பா அட்ஜெக்டிவா மாத்தி இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒன்னா யூஸ் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி சஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு முழு வேர்டா உருவாக்குனவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1500 வார்த்தைகளை. ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா, சோ டூ யூ நோ பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகைன் இதுவும் ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பக் அப்படிங்கிறது 30 ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது 45 அப்படின்னா கேரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட நம்பர்ஸ் நியூமரிக்கல் நம்பர்ஸ் இருக்குங்களா, A for 1, B for 2, C for 3 அந்த மாதிரி போட்டோம்னா ஸோ இதை ஆட் பண்றது தான். ஓகேங்களா, ஸோ கேரட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் C 33 வரும். ஓகேங்களா, ஸோ எஸ் தட்ஸ் இட்.
here the question paper ends. Hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சார்க்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 8th நெக்ஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நல்லா படி. தேங்க்யூ.